அவர் வந்து ஒரு நேரம் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார். அதில் இப்போ எடுத்தவர் இப்போது வாழ் சொல்கிறாரு. இனி போக என்னன்றதை பார்ப்போம். அதுக்குன்னா இது நாள் வரைக்கும் வந்து காங்கிரஸ் இருந்ததில் இப்போ ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி இப்போ குறைச்சி சிதம்பரம் என்னங்கிறாரு 8 வருஷம் மாடினா, அப்போ அவர் இருக்கும்போதெல்லாம் பணம் நம்ம பணத்தை எடுக்கும்போது 10 ரூபா போடுவார் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அரசியலுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஒன்று ஜன்தன் அக்கௌண்ட்லாம் கொடுத்தாரு. அக்கௌண்ட்டும் போது அதை கூடி லெஃப்ட் பார்ட்டி தான் யோசிப்பாங்க. அதை இவர் செஞ்சார் ரைட்டில். அந்த கம்யூனிஸ்ட் தான் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவோம். அதைத்தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மளை குறிப்பிட்றாரு. ஒரு எல்லாருக்கும் அந்த அமௌண்ட் இதெல்லாம் வந்து அவன் செய்ய போய் ஃபெயிலியர் ஆகிட்டான் காங்கிரஸ். இவர் வேறு வகையில் அதை கொண்டு வந்து செலுத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த கூகுள் பேலாம் பண்ணுறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன இதை சிதம்பரம் காங்கிரஸில். இன்றைக்கி யார் சாதாரண பூக்காரி யார் வேணாலும் பெட்டிக்கடலையும் கூட இருக்கும் அந்த அளவுக்குன்ற மாதிரி வந்திருக்குன்னு நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது. அது நிறையா பேசலாம். அது பெரிய வால்யூமே போடலாம். அவர் இந்த வருஷம் பண்ணது இன்னும் பண்ண போகிறாரு, அது உறுதி. இங்கே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. மதுரையில் ஒரு நபர் வந்து யாரோ வேலை பார்க்குற ஒரு பட்டியலினால் அது சம்மந்தமான கூலியை கேட்கும்போது ஸ்டாலினோடு இருக்க ஃபோட்டோ இருக்குது. அந்த ஆள் அண்ணாமலை போட்டிருக்காரு. வந்து நீ அதெல்லாம் ஜாதி பேரை திட்டி கூட ஓசியாக செஞ்சுட்டு போவோம் யாராக இருந்தாலும் அவர் சங்கடப்பட்டு சொல்கிறாரு. சார் வேலை செஞ்சது கூலி கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறார். அது எப்போவுமே திமுக புத்தியாக தான். திருமாவளவனே பிளாஸ்டிக் சேரில் உட்காரப்பாங்க தெரியுமா, அவர் தான் மானம் கட்டு போய் இந்த கூட்டணியில் உட்காந்துருக்கார். ஒன்று அரை சீட்டுக்கு வேண்டி தொங்கிக்கிட்டு ஆச்சா அந்த வேங்காய் வயலையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அந்த மாதிரி தான் அது ஒரு தலைவர்னு சொல்லி தெரியுறாரு. அவருக்கு தான் லாபம், மக்களுக்கு லாபம் இல்லை. அது தெரிஞ்சுக்கணும் அவங்களும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அந்த க்ளீனாக செய்வான். அது சொல்கிறது மட்டும் வாயில் தான் சொல்லுவான். அதான் நம்ம சொல்லுவோம், வாயில் தான் சமூக நீதி அந்த வேலையை காமிச்சிட்டே தான் இருப்பான். அது பிளட்டில் ஊறினது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வெற்றி விளம்பரத்துக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு 4 ஆண்டுகளில் மக்களை ஏமாற்றும் திமுக அரசு அண்ணாமலை குறிப்பிட்டது. தற்போது சட்டசபையில் வெளியிட்ட 256 திட்டங்களை நிறைவேற்ற சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. 256 பிளான் கொடுத்த தேர்தல் வாக்கில் 10% கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்ட திமுக அரசின் லட்சணம் ஆட்சியின் இறுதி ஆண்டில் பல்லிழித்து கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்வோம் சொல்லாதை செய்வோம் என்ற ஸ்டாலின் எதையும் செய்யவில்லை. சொன்னது எதையும் செய்யலை. கைவிடப்பட்ட 256 அறிவிப்புகள் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சி சொல்லாமல் செய்தது ஊர் ஊராக அவர் தந்தையின் சிலை வைத்தது மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டார் அண்ணாமலை. சவுக்கடி கொடுத்த மாதிரி சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வேணும்னா அந்த டைனாசிட்டி காங்கிரஸ் இல்லாமல் மோடி வந்து எப்படி இருந்தோ அதே மாதிரி வரணும். இதை கூட இப்போது எச்ராஜ் சொல்லியது நாக்காட்ரிக் கவர்மெண்ட் ஸ்டாலின், அதான் போதைப்பொருள் அரசாங்கம். இதை அறவே அழித்து ஒழிக்கணும், வேரோட பிடுங்கணும். அமைச்சர் சொன்ன மாதிரி அதை வந்து பண்ணணுன்னா அது